அந்த சனாதானிகள், சங்கிகள், இந்து முன்னணியினர், இந்த குரூப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பல முறை முயற்சி செய்து உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்திருந்தது. சார் இந்த இடத்த இப்போ நேற்று உச்சி பிள்ளையார் கோயில்ல மட்டும்தான் ஏற்றுவோம் என்ற நிலைப்பாட்டை முருகன் கோயில் நிர்வாகம் எடுத்திருக்கிறது. ஏன்னா நாங்க காலாகாலம் சார் இப்போ திருவண்ணாமலையில ஏத்துறாங்க சார் தீபம், அது இல்ல இன்னொரு இடத்துல ஏத்துன அப்படி. அதாவது இப்ப இவர்களை பொறுத்த வரையில தீபம் அல்ல சார், அவர்களுக்கு பிரச்சனை வேணும். இவங்களை பொறுத்த வரையில காட்டிய தீபம் அல்ல பிரச்சனை. ஏன்னா அங்க தீபம் இருக்கு. இவங்களுக்கு இதை பல முறை வழக்கு போட்டாங்க, எல்லா பல முறையும் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவங்க இப்ப ஜிஆர் சாமிநாதன் முன்னாடி இதை கொண்டு வந்து ஆர்டர் வாங்குறாங்க. சார் இப்ப நான் கேட்கிறேன், போன கார்த்திகை இந்த கார்த்திகை ஒரு வருஷம் இருக்குல்ல, அப்ப போட வேண்டியது ஏன் 10 நாளுக்கு முன்னாடி போடுறாங்க? ஏன் அவர் 1ஆம் தேதி தான் ஆர்டர் தர்றாரு? சார் அது முன்னாடி ஏன் தரல? அவருடைய வேலையே இதான் சார். இது மட்டும் இல்ல, கரூர் எச்சில் நிலை வழக்கு இருக்கு பாரு, எச்சில உருள்றது, அதுவும் அது முந்தின நாள் தான் தர்றாரு. அன்னைக்கு அந்த வழக்கு அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்துடுது, உருண்டாங்க 10 பேரு சார். அதனால அதுலயும் ஏற்கனவே சார் அதுலயும் உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு எச்சில் இலையில் உருளுவது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது மனித மாண்புக்கு விரோதமானது. யாரு பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் உருண்டால் நீ சொல்றதுக்கு போகுது, அது ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு சொல்லி இருந்தாலும் அதை மீறி கொடுத்தார் சார் இவர். அதே இதுல இங்க அதான் இது உயர் நீதிபதிகள் அமர்வு 2017 நீதிபதி கல்யாண சுந்தரம் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு இதே கோரிக்கை நிராகரிக்கிறது.